வணக்கம் நேர்களே, குடில் கொண்டாட்டம் 2021 சிறப்பு நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமா நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட மெயின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி ஹோண்டா அண்ட் மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் அண்ட் கோ ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனிஷ் ஜுவல்லரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர். இவங்க எல்லாரும் இணைந்து தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்குமே மாடிவி சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஸோ குடில் வந்து ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. குடில் பார்த்துருப்பீங்க. குடில் எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்காங்க, இதற்காண்டி குடில் வந்து வீட்டில் வைக்கணும் சார், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், உங்க பேரு சார்? செமீர் தாமஸ். தாமஸ். ஓகே, எத்தனை வருஷமா நீங்க குடில் வச்சுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 40 வருஷமா வச்சுட்டு இருக்கேன் சார். 40 years. 40 வருஷம். எனக்கு 20 வயசுல வச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 60 வயசு ஆகி போச்சு. 40 வருஷமா இன்ட்ரெஸ்டாக செய்வேன். இந்த ஹோட்டல் நடத்தப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் கம்மியாயிட்டானா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா. சரி சார், 40 இயர்ஸா வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து முதல்ல எப்படி ஆரம்பிச்சீங்க? முதல்ல சின்னதா ஒரு உங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொம்மைகள் வாங்கி நிறைய ஸ்டாச்சுலாம் வாங்கி இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்க. முதல்ல வச்ச அனுபவம் உங்களுக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா? முதல்ல அனுபவிச்சு வந்து சும்மா எங்களுக்கு அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா இருந்தமே ஒன்றும் தெரியல. கடவுள் பிறந்திருக்காருன்னு சொல்லி ஒரு மனத்தில் வச்சு சும்மா ஒரு மாதாவும் சூசேப்பரை வச்சு ஆட்டுக்குட்டி வச்சு ஜோடிச்சோம். இப்போ வளர இதான் உலகங்கிறது தெரிஞ்சு போய் இப்போ நல்ல டெக்கரேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வெளியெல்லாம் நல்ல லைட்லாம் நிறைய போட்டிருக்கோம். சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் முன்னேற்றங்கள் வந்திருக்கு? குடில் வச்சதுனால நம்ம அந்த குழந்தை பாலன் ஏசிட்டு வந்து நிறைய ப்ரேயர் வச்சிருப்பீங்க. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன நடந்திருக்கு? அதாவது வந்து நான் 40 வருஷத்துல ஒரு வருஷம் குடில் வைக்கல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வைக்கல. ஆனால் எனக்கு அது உடனே அதுக்கு ஹெபிட் எனக்கு கிடைச்சிது. குடில் வைக்காதனால உடனே நான் வச்சுட்டேன், குடியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி குடில் வைக்கப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ அதுவே போதும்ல? போதும். அது கடவுள் ஆசீர்வாதமே எங்களுக்கு போதும். ஆமாம். சரி, ஓகே. நீங்கள் வந்து 40 இயர்ஸாக குடில் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல யார் குடில் வைக்கணும், ஸோ குடில் வச்சா வீட்டுக்கு இந்த மாதிரி நல்லதுப்பா அப்படின்னு யார் சொன்னாங்க? 20 வயசுல யார் சொன்னாங்க? எங்கள் அத்தானும் எங்கள் அப்பா அம்மாவும் சொன்னாங்க. ஆமாம், அவங்க ஜோடிக்கிறத பார்த்து எங்கள் அத்தான் ஜோடிச்சாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அத்தான் இப்போ சொல்லி அப்போ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தான் வரல. அப்புறம் அவங்க இதாகிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ 60 வயசு, நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கணும் எப்போ இதை வைப்பா இது வீட்டுக்கு நல்லது எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க? உங்களை வச்சு எத்தனை பேர் பின்பற்றுறாங்க? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி குடில் வைங்க, நம்ம குடும்பம் விருத்தியாக இருக்கும், கடவுள் வந்து நம்ம வீட்டில் பிறந்த மாதிரியே இருக்கும். பெத்லகேமில் பிறந்தாரு, இருந்தாலும் நம்ம வருஷம் குடியில் வச்சா ஆமாம் பிறந்த மாதிரியே இருக்கும். ஆமாம், பிறந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை ஜோடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உண்டு. ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு 40 வருஷமா வந்து குடில் வச்சுட்டு இருக்கீங்க, பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு வருஷம் தான் விட்டு போச்சு. நீங்கள் மிகப்பெரிய சாதனை, இது மாற்று கருத்தே கிடையாது. உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக, தாமசனை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம மீனாட்சி ஹோண்டாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பிளேட் அண்ட் கேக் வந்து ப்ரைஸாக, கிறிஸ்மஸ் கேக் ப்ரைஸாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. தேங்க்ஸ் சார். ஸோ நேரிலேயே 40 இயர்ஸாக தாமசனை குடில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை கௌரவப்படுத்துற விதமாக மீனாட்சி ஹோண்டா வழங்கும் ஒரு பிளேட் அண்ட் கிறிஸ்மஸ் கேக், மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் வழங்கும் கோ ஸ்பான்சர் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் அண்ட் அவங்களோட பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க. தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் 500 rupees ஒருத்தான கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 500 rupees ஒருத்தான கிஃப்ட் வவுச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தங்கங்களை புதுப்பிச்சு உங்களுக்கு பாலிஷ் பண்ணி அந்த அழுக்கு எடுத்து தரம் செக் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குலுக்கல் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு அந்த கோல்டு காயின் கொடுக்குறாங்க. குடில் வச்சவங்க அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி அந்த கிஃப்ட் வவுச்சர். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர் வழங்கும் ஒரு அதிரடி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50-50 பாதிக்கு பாதி விலையில் வந்து இந்த விழாக்கால கொண்டாட்டம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையத்துக்கு அடுத்தாப்புல இருக்கிற கருங்குளம் தேவர் சிலை அருகில் இந்த கடை இருக்கு. ஸோ விழாக்கால சலுகையாக 50-50 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த அதிரடி ஆஃபர் நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க.